ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னு இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ரொம்ப ஒரு சுகமான ஒரு காலம். ஏன்னா 2026 ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னுவாங்க. அது இனி வரக்கூடிய காலங்கள் தான். இந்த தைப்பாதம் உங்களுக்கு ரொம்ப சுகமாக ஒரு கம்ஃபர்ட்டான பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு வங்கி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாமே புதிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது, இல்லை புதிய சேமிப்பு கணக்கு, இல்லை புதுசாக எங்கேயாவது ஷேரில் முதலீடு செய்வது, இந்த மாதிரியான புதிய வங்கி அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த காலத்தில் அம்மாவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரும். அம்மாவுக்கு ஏதாவது எலும்பு சார்ந்த பிரச்சனை, இல்லை முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க, அந்த லிக்மெண்டேஷன் சார்ந்த விஷயத்தில் சிறிய ஒரு மருத்துவ விரயங்கள் என்பது இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு வாசலில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டி வச்சுருப்பாங்க, பார்த்தா அதை அறுந்து டம்முன்னு விழும். ரிஷபராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலில் ஏதாவது மாட்டி வச்சுருப்பாங்க, அதை பார்த்தா அறுந்து விடும். இல்லைன்னா பல்பு ஃபீஸ் போகுது. இந்த மாதிரியான ஏதாவது சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் இந்த சர்க்யூட் ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஹை வோல்டேஜ் இந்த மாதிரியான உபாதைகள் வரும். நிறைய தொழிலை விரிவாக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனைக்காக அப்படியே 1 2 ஆக்கணும், 10 100 ஆக்கணும், இந்த மாதிரியான அழுத்தம் இருக்கும். நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ரொம்ப அதிகமான அழுத்தத்தை தொழில் சார்ந்த விஷயத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லாபம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஏற்கனவே செய்த தொழிலை நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.